Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 12th Botany and Biobotany, Pure Science and Biology Botany students சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின் ஈஸியாக எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், எக்ஸாம்ஸில் ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த ஒரு கொஷினோட நிற்க போகிறதில்ல, நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூவாக வரும். ஸோ நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கா புரியலையா, இந்த டிஸ்பிளேயில் தெரியக்கூடியது அந்த டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக தெரியுதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எண்டமோஃபிலஸ் ஃப்ளவர். சரிங்களா, நிறைய கொஷின் இருக்குது. எதுக்காக இந்த கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் ஈஸியான கொஷினாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எடுத்தோடனே ஒரு சில பேர் பெரிய கொஷின், டஃப்பான கொஷின் எடுத்து வச்சுக்கிட்டு அது மனப்பாடம் ஆகலை, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈஸியான கொஷினை பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கொஷின். சரிங்களா, இதே கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய இன்னொன்று கொஷின் இருக்குது. இந்த கொஷினை படித்தா போதும் அந்த கொஷின் படித்த மாதிரி. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்டமோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர், அதாவது பூச்சி மகரந்த சேர்க்கை மலரக்கூடிய மலர்களோட பண்பு. சரிங்களா, அதுலேயே இருக்குது ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளவர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஃப்ளவர்னால் ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச கேரக்டர், இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஃப்ளவர்னால் மலர்கள் எப்படி இருக்கும், கலராக இருக்கும். சரிங்களா, வண்ணமாக இருக்கும். அதுக்கடுத்து மலர், சரிங்களா, வாசனையாக இருக்கும். அதனால தான் நமக்கு பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம் அப்படி எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. அப்போ அது மனமுடையதாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தேன் சுரப்பி இதெல்லாமே இருக்கும். இது ஜென்ரலாக எதுவும் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட பூவை பற்றி சொல்லுங்க அப்படின்னா இதெல்லாமே சொல்லுவாங்க. சரிங்களா, கலராக இருக்கும், அதுக்கடுத்து வாசனையாக இருக்கும், நல்லா மனமாக இருக்கும், அதுக்கடுத்து அதில் தேன் இதெல்லாமே இருக்கும். இந்த 3 டாபிக், இந்த 3 விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இதுலேயே உங்களுக்கு 3 பாயிண்ட் என்ன பண்ணிவிடும் வந்துடும். சரிங்களா, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் படிச்சிங்கன்னா நமக்கு 5 மார்க்ஸ் கம்ப்ளீட்டடு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ். சரிங்களா, மலர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பெரிதாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கடுத்து ஒருவேளை அந்த மலர்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது அடர்த்தியாக அமைஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டு அஸ்ட்ரேசி. அஸ்ட்ரேசி அப்படின்னா நமக்கு சூரியகாந்தி பூலாம் நம்ம பார்த்துருப்போம். சூரியகாந்தி பூக்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய மலர்கள் என்ன இருக்கும், ஒன்றா சேர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒரு பூவை வச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கலாம். நம்ம விளம்பரத்துலாம் பார்த்தீங்கன்னா அதில் வண்டுலாம் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பெரிய சைஸில் இருக்கும். அப்போ பூச்சி எதுக்காக வருது அப்படின்னா தேனுக்காக வருது, அது வாசனையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். சப்போஸ் சின்னதாக இருந்துச்சு, மலர்கள் எல்லாமே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நெருக்கமாக என்ன பண்ணியிருக்கோம், அமைஞ்சிருக்கும். சரிங்களா, ஏன்னா நம்ம 11th படிச்சிருப்போம் வட்டு சிறுமலர், கதிர் சிறுமலர் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அந்த இதில் இருக்கும். எடுத்துக்காட்டு அஸ்ட்ரேஜ். அப்போ இதுலேயே என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா 2 பாயிண்ட் புரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டு. சரிங்களா, பிரகாசமான வண்ணங்களில் இருக்கும். சரிங்களா, இது 3வது பாயிண்ட் நமக்கு முடிஞ்சிச்சு. ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிகளை கவர்ந்து எழுப்புறதற்கு மலரினை சுற்றியுள்ள பாகங்கள் அடர்ந்த நிறத்துடன் என்ன பண்ணும், காணப்படும். The adjacent parts of the flower may be also brightly colored, attract insect. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைன்செட்டியா, போகன்வில்லா. ஸோ பைன்செட்டியா அதுக்கடுத்து போகன்வில்லா, இந்த 2 ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய பிராக்ட், பூவடி செடிகள் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதுவுமே என்ன இருக்கும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். மலர் மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பாகங்களும் என்ன இருக்கும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான். சரிங்களா, அதர்வைஸ் நீங்கள் இந்த பாயிண்ட் மட்டுமே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு இந்த பைன்செட்டியா, போகன்வில்லா எக்ஸாம்பிள் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மலர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டட் அண்டு ப்ரொடியூஸ் நெக்டார். இது 2ம் ஒரே பாயிண்ட்டாகவே எழுதிக்கங்க. மலர்கள் மனமுடையவாக இருக்கும், அதுக்கடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா பூந்தேன் உண்டாக்கும். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பெரிய சைஸாக இருக்கும், அதே பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா டென்ஸாக, சரிங்களா, நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து நல்ல பிரகாசமான கலர்ஸில் இருக்கும். எடுத்துக்காட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா பைன்செட்டியா, அதுக்கடுத்து போகன்வில்லா, அதுக்கடுத்து சென்டட் அண்டு நெக்டார். சரிங்களா, மனமுடியமாக இருக்கும், பூந்தேன்லாம் என்ன பண்ணும், சுரக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா நம்ம என்ன கொடுப்போம், தண்ணி கொடுப்போம், இல்லை எதனாச்சும் உணவுப் பொருள் இருந்தால் நம்ம கொடுப்போம். அதே போல் இந்த ஃப்ளவர்ஸுக்கு வரக்கூடிய அந்த இன்செக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு எது அப்படின்னா நெக்டார் தான். சரிங்களா, பூந்தேன் தான் அது எடுத்துக்கும்.
அப்படி இல்லை, அந்த இடத்துல நெக்டார் இல்லை, ஒரு சில ஃப்ளவர்ஸ் வந்து நெக்டார் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து கூடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கும், பயன்படுத்திக்கும். அதுதான் இந்த பாயிண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஃப்ளவர்ஸ் இன் விச் தேர் நோ செக்ரேஷன் ஆஃப் நெக்டார் த போலன் எய்தர் கன்சியூம்டு அஸ் ஃபுட். சரிங்களா, போலனை வந்து என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா ஃபுட்டாக எடுத்துக்கும். ஆர் யூஸ்டு இன் பில்டிங் அப் இட்ஸ் ஹைவ் பை த ஹனிபீஸ். சரிங்களா, பூந்தேனை சுரக்காத மலர்கள் மகரந்த துகளை தேனீக்கள் உணவிற்காகவோ அல்லது தேன் கூட்டினை உருவாக்கவோ பயன்படுத்துகின்றன. சரிங்களா, மகரந்த துகள்களும் அதுக்கடுத்து பூந்தேனும் மலரை நாடி வரும் விருந்தாளிக்கு வெகுமதியாகும். போலன் அண்ட் நெக்டார் ஆர் ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் ஆஃப் தி விசிட்டர். இது கூட நீங்கள் ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரிங்களா, அங்கேருந்து வரக்கூடிய பூச்சிகளுக்கு போலனும் நெக்டாரும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ்னால் ஃபுட் மெட்டீரியலாக அது என்ன பண்ணிக்குது, எடுத்துக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ளவர்ஸ் ஈக்கள், அதுக்கடுத்து வண்டு, சரிங்களா, ஃப்ளைஸையும் அதுக்கடுத்து பீட்டிலையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரியான வாசனை, சரிங்களா, துர்நாற்றத்தை வந்து என்ன பண்ணும், ஏற்படுத்தும் சொல்லுவாங்க. ஃபவுல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர்ஸ் பாலினேட்டட் பை ஃப்ளைஸ் அண்டு பீட்டில். பீட்டில் மூலியமாவோ ஃப்ளைஸ் மூலியமாவோ பாலினேஷன் நடக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸில் ஃபவுல் ஆர்டர், அதாவது ஒரு வகையான துர்நாற்றத்தை வந்து என்ன பண்ணும், பரப்பும். அப்போ தான் அது வந்து நம்ம பூ இங்கே இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போகும். அதுக்கடுத்து ஒரு சில இதில் சாறு செல்களை கொண்ட சில மலர்கள் வந்து பூச்சிகள் துளையிட்டு சாற்றை என்ன பண்ணும், உறிஞ்சோம். இன் சம் ஃப்ளவர்ஸ் ஜூசி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் விச் ஆர் பைஸ்டு அண்டு கண்டென்ட் ஆர் சக்டு பை இன்செக்ட் வந்து என்ன பண்ணும், உறிஞ்சி இழுக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் மேஜராக நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் வந்து இந்த லார்ஜ் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஃப்ளவர்ஸ் வந்து பெரிய சைஸில் இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அடர்த்தியாக இருக்கும். சரிங்களா, அக்ரிகேட்டட் இன் டென்ஸ். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் அஸ்ட்ரேசி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரைட்லி கலர்டாக இருக்கும். சரிங்களா, வண்ணமுடையதாக இருக்கும். இதை மூணாவது பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். அதோட சுற்றி உள்ள பாகங்களும் என்ன இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நாலாவது பாயிண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் பைன்செட்டியா, போகன்வில்லா. அதுக்கடுத்து ஃப்ளவர்ஸ் வந்து மனமுடையது நெக்டார். சரிங்களா, சென்டடு ப்ளஸ் வந்து நெக்டார், பூந்தேன் இது எல்லாமே சுரக்கும். இது அஞ்சாவது பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். அங்கே வந்து ஒரு சில மலர்களில் பூந்தேன் இது எல்லாமே சுரக்கலை அப்படின்னா போலன் கிரெயின்ஸை ஃபுட் மெட்டீரியலாக என்ன பண்ணிக்கும், எடுத்துக்கும். அதுக்கடுத்து அந்த ஃப்ளவர்ஸை கூடு கட்டுறதுக்காக என்ன பண்ணிக்கும், பயன்படுத்திக்கும். ஸோ இது வந்து ஆறாவது ப்ளஸ் வந்து ஏழாவது பாயிண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். போலன் அண்ட் நெக்டார்ஸ் ஆர் ரிவார்டு. சரிங்களா, அதாவது பூந்தேனும் மகரந்த துகளும் நாடி வரும் அந்த விருந்தாளிகளுக்கு வந்து வெகுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ளவர்ஸ் பாலினேட்டட் பை ஃப்ளைஸ் பீட்டில் ஒரு மாதிரியான துர்நாற்றத்தை ஏற்படுத்தும், ஃபவுல் ஆர்டர் வந்து ஏற்படுத்தும். இது எட்டாவது பாயிண்ட்டு. லாஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் 9வது பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து 5 பாயிண்ட் மினிமம். ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட எழுதுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கரெக்டாக 5 பாயிண்ட் எழுதுவாங்க. அதில் எதனாச்சும் ஒரு பாயிண்ட் மிஸ்டேக் ஆச்சுன்னா 4 மார்க்ஸ் தான் விரியும். சரிங்களா, அதனால் இது ஒரு 7 பாயிண்ட் படித்து வச்சுங்க. 7மே நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், இதில் ரொம்ப ஈஸியானது என்னென்னா ஃப்ளவர்ஸ் லாஸ்ட் சைட்ஸில் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் நெக்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூந்தேன் ப்ளஸ் வந்து வாசனை. சரிங்களா, சென்டடு நெக்டார் இது எல்லாமே இருக்கும். இதிலே நமக்கு வந்து 4 பாயிண்ட் வந்துருச்சு. லார்ஜ் சைஸு, கலரு, அதுக்கடுத்து சென்டடு, நெக்டார். சரிங்களா, இது 3 பாயிண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து அது அந்த ஃபவுல் ஆர்டர்ஸ் வந்து என்ன பண்ணும், உண்டாக்கும். இது எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ரொம்ப ஈஸியான 5 மார்க்ஸு. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எந்த 5 மார்க்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவன் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் புரியலைன்னா நான் என்னை வந்து அப்டேட் பண்ணிக்குவேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறதுக்கு எடுத்துக்குவேன். சரிங்களா, அப்போ மலர்னு வந்தாலே நீங்கள் மினிமம் படிக்காமலே 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, வாசனையாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பூந்தேன் இருக்கும். சரிங்களா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம வந்து அங்கே கதையே என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். நமக்கு ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பறவை மகரந்த சேர்க்கை சேம் இதே தான். சரிங்களா, இதுலேருந்து ஒரு சில பாயிண்ட் வந்து அங்கே வந்து சேஞ்சஸ் ஆகும். மற்றது எல்லாமே சேமாக தான் வரும். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.